வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோவியத் சோஷியலிஸ்ட் ரியலிசம் இந்த கிரிட்டிசிசம் பற்றி பார்க்கலாம் வாங்க. 1917 நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷனில் இருந்த அந்த ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில் இருந்தவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த 19ஆம் நூற்றாண்டுடைய இந்த ரஷ்யன் ரியலிசம் இல்லையா, அது ஒரு ஏஸ்தட்டிக் ஸ்டாண்டர்டாக கம்யூனிஸ்ட் சொசைட்டிக்கு அமையணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க என்ன நம்பினாங்கன்னா, யூரோப்பியன் ஆர்ட், மியூசிக், லிட்ரேச்சரில் நடந்த அந்த மாடர்னிஸ்ட் ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே இது நடந்த காலகட்டம் 1910. இதில் முக்கியமான நபர்கள்னு பார்த்தா பிக்காசோ, ஸ்ட்ராவின்ஸ்கை, ஸ்கோன்பர்க்ஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸ், வெர்ஜினியா வுல்ஃப், டி.எஸ். எலியட். இவங்களோட எழுத்துக்கெல்லாம் அதனால் சமுதாயத்துக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு நம்பினாங்க. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டி நோஸ்ட்ன்றது அது என்னன்னா, நம்ம ஏதாவது ஒன்று எழுதுகிறோன்னா அது அந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்த ஒர்க்கிங் கிளாஸ்க்கு அவங்களுடைய காசஸ்க்காக பேசணும்னு. இது அவங்களுக்கு எங்கேருந்து இந்த ஐடியா கிடச்சிதுன்னா, லெனினுடைய எஸ்ஸேயான பார்ட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் பார்ட்டி லிட்ரேச்சர் தான் கிடச்சிது. அதனால் எந்த இலக்கிய படைப்பாக இருந்தாலும் சரி, அது இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்லக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லைன்னா அதை படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத அவங்க நம்பினாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க தியரி ஆஃப் த கிளாஸ் நேச்சர் ஆஃப் ஆர்ட் ஆக்லவிஸ்ட் இதில் ரொம்ப அவங்க நம்பினாங்க. இப்போ சோவியத் சோஷியலிஸ்ட் ரியலிசம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா, இந்த இலக்கிய படைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரியலிஸ்ட் ரிப்ரசன்டேஷன் இருக்கான்னு பார்த்தாங்க. அதுவும் எப்படி அது இருக்கணும்னா, அவங்க பார்ட்டியோடைய காஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய எந்தெந்த அடுத்தது அவங்களுடைய வெற்றிகளை பற்றி அந்த அந்த இலக்கிய படைப்புகள்லாம் எடுத்து சொல்லணும், அதோட ரிப்ரசன்டேஷனாக இருக்கணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. இதில் முக்கியமான நபர்களை பற்றி பார்க்கலாம். ஜார்ஜ் லூக்கஸ், இவர் ஒரு ஹங்கேரியன் மார்க்சிஸ்ட். இவர் எழுதின முக்கியமான படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, த ஹிஸ்டாரிக்கல் நாவல், ஸ்டடீஸ் இன் யூரோப்பியன் ரியலிசம். இதில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த தியரி ஆஃப் ரியலிசமை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போடலான்னு சொல்லலாம். இவர் இந்த நேச்சுரலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது இல்லையா யூரோப்பியன் நாவல்ஸ்லாம், அதெல்லாம் இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நாவல்லாம் உண்மையை பிரதிபலிக்கலை, அது மேலோட்டமாக தான் காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இலக்கிய படைப்பு அப்படின்னா இருக்கணும் ஒரு உண்மையான, ஒரு முழுமையான, ஒரு சமுதாயத்தோட பிரதிபலிப்பாக இருக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அவர் ஒரு மார்க்சிஸ்ட். ஏன்னா அவர் எப்படி பார்த்தாருன்னா, இந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் எல்லாமே இருக்கும் போது அவர் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் ரியாலிட்டி எல்லா இலக்கிய படைப்புலாம் இருக்கணும் அப்படின்றத அவர் எதிர்பார்த்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கிய படைப்பு ஒரு தனிப்பட்ட நபருடைய தனிமையை பற்றின ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, ஆனால் த ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி இருக்கணும், ஒரு வாழ்க்கையை பற்றியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய படைப்பான ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸ் கான்ஷியஸ்னஸில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, த ரிலேஷன் டு சொசைட்டி ஆஸ் அ ஹோல், அதாவது சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு முழுமையாக இருக்கணும் அப்படின்னு தான். அது மாத்திரம் இல்லாமல் ஐடியாலஜினா அவரை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஒரு ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லும் போது அது வெறும் அந்த ரூலிங் கிளாஸ் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் அது இருக்குது. அதனால் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய எண்ணம். அதே மாதிரி அவருடைய மீனிங் ஆஃப் கண்டெம்பரரி ரியலிசம்லேயே அவர் இந்த மாடர்னிஸ்ட்டை ஒரு மார்க்சிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் அட்டாக் பண்ணுறாரு. அடுத்தது பெர்டால்ட் பிரெச்சட். இவரும் இந்த ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் கான்செப்ட் ஆஃப் டீஃபெர்மலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதை அவருடைய நியூ தேட்டரில் இந்த மாடர்ன் ஏஜில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது எபிக் தேட்டர் இல்லை பேரபிள் பிளேன்னு சொல்லலாம். இங்கே அவர் இந்த ஏலியனேஷன் எஃபெக்ட், ஏலியனேஷன்னா தனிப்பட்ட இல்லை வேற்ற ஆள் அப்படின்னும், ஏலியன்ஸ்னால் வேற்ற ஆள்கள். இப்போ பிரெச்சட் ஆன்டி அரிஸ்டாட்டிலானா இருந்தார். ஏன்னா அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி இன்டர் கனெக்டட் பிளாட்டோ இல்லை சென்ஸ் ஆஃப் இன்னெவிடிட்டி இல்லை யூனிவர்சலிட்டிலாம் அதில் இருக்காது. பிரெச்சட் என்ன நினச்சாருன்னா, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அநீதிகள் அதை நம்ம ஷாக்கிங்லி அன்நேச்சுரலாகவும் டோட்டலி சர்ப்ரைசிங்காகவும் எடுத்து சொல்லணும். இந்த ஏலியனேஷன்றது படிக்கிறவங்க இல்லைனா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை ஒரு ஸ்பெக்டேட்டராக வெறுமா ஒரு உட்கார்ந்து பார்க்குறவங்களா இல்லாமல் ஒரு அப்சர்வராக கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களாம் அந்த சூழ்நிலையை அவங்களே அனலைஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு ஆக்ஷனை கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதா மாற்றணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் அந்த பிரெச்சடியன் தேட்டர் ஒரு புது, அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மார்க்சிஸ்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் த தியேட்டர்
தியரட்டிக்கல் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லலாம் இந்த 20ஆம் நூற்றாண்டில். அடுத்தது நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூலை பற்றி பார்க்கும்போது இந்த இன்ஸ்டியூட் ஃபார் சோஷியல் ரிசர்ச் அட் ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் வந்து மேக்ஸ் ஹாக்கிமர், தியோடர் அடர்னோ, அப்புறம் ஹெர்பர்ட் மார்கோஸ், இவங்கெல்லாம் வந்து மார்க்சிசமை வந்து புதிய கண்ணோட்டத்தில் வந்து பார்த்தாங்க. அவங்களுடைய இது வந்து ஹெகிலியன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். இந்த மார்க்சிஸ்ட் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமே வந்து மொத்தமாக அவங்க பார்த்தாங்க. அந்த மொத்த ஆஸ்பெக்ட்ஸும் அவங்களுடைய படைப்பிலே வந்து பிரதிபலிக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி அவங்க மாடர்ன் கல்ச்சரை அனலைஸ் பண்ணும்போது அதை வந்து ஒன் டைமென்ஷனல் நேச்சராக இந்த மாடர்ன் கல்ச்சரல் எக்ஸிஸ்டன்ஸில் பார்த்தாங்க. அவங்க வந்து இந்த ஜெர்மனியில் இந்த ஃபேசிசம், அப்புறம் அமெரிக்காவில் இந்த கமர்ஷியலிசம், இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே ஒரு புது விஷயமாக ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்க்க வச்சுது. இந்த இன்ஸ்டியூட் வந்து 1933 வந்து மூடப்பட்டு நியூயார்க்குக்கு போயிட்டு திருப்பி ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கே 1950 திரும்பி வந்தது. இங்கே ஹெர்பர்ட் மார்கோஸ் வந்து அஃபர்மேட்டிவ் கல்ச்சர்ன்றதான் முன்னெடுத்தார். அடர்னோ வந்து ஒரு இலக்கியன்றது சமுதாயத்தை வந்து நேரடியாக வந்து பிரதிபலிக்கணும், அந்த உண்மையை எடுத்து சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா இது வந்து பிரெச்சட் அண்ட் லூக்கஸோடைய பாயிண்ட்ஸுக்கு மாறுபட்டிருந்தது. அடர்னோவுடைய அந்த ஆர்ட்ஸ் டிட்டாச்மெண்ட் வந்து எப்படின்னா அந்த டாமினன்ட் ரியாலிட்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் பார்க் கொடுத்தது. அவர் என்ன நினச்சாருன்னா, ஒரு கலை வடிவன்றது வெறும் ஒரு சமுதாயத்தோட பிரதிபலிப்பாக இருக்கக்கூடாது, அது கேள்வியை கேட்க தூண்டணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலை கிடைப்பை தான் அவர் வந்து ஆர்ட் இஸ் அ நெகட்டிவ் நாலேஜ் ஆஃப் த ஆக்சுவல் வேர்டுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஜார்ஜ் லூக்கஸ்க்கு அப்போசிஷன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல், அதுவும் பர்டிகுலர் தியோடர் அடர்னோவோ, மேக்ஸ் ஹாக்னிமரும், மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸான ஜேம்ஸ் ஜாய்ஸ், மார்சல் ப்ரௌஸ்ட், சாமுவேல் பெக்கெட்டெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. அவங்களோட கண்ணோட்டத்தில் இந்த மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட கலை படைப்புகளை வந்து இந்த கலைஞ்சு போன துண்டு துண்டாக இருக்கிற வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் நெசசரி டிஸ்டன்ஸ் அண்ட் டிட்டாச்மெண்ட் இருக்கணுன்றத ஒரு நெகட்டிவ் நாலேஜோட இந்த டீஹியூமனைசிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த சொசைட்டி அண்டர் கேபிட்டலிசம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது முதலாளிகள் நிறைஞ்ச இந்த சமுதாயத்தில் எடுத்து சொல்கிறதா அவங்க நினச்சாங்க. வால்டர் பெஞ்சமின் அவருடைய எஸ்ஸேயான த ஒர்க் ஆஃப் ஆர்ட் இந்த ஏஜ் ஆஃப் மெக்கானிக்கல் ரீப்ரொடக்ஷனில் இந்த மாடர்ன் டெக்னிக்கல் இன்னோவேஷன்ஸ், அதுவும் வந்து முக்கியமாக ஃபோட்டோகிராஃபி, சினிமாலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டையே ஆல்ட்ரு பண்ணிட்டு தான் சொல்கிறாரு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கலைப்படைப்பிலும், அதாவது ஒருத்தவங்களோட படைப்பிலும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஏன்னா அவங்களோட தனித்தன்மை அதில் வெளிப்படும், அதில் ஒரு ஆரா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரா, அந்த ஆர்ட் வந்து தொலைஞ்சு போனது மாதிரி அவர் சொல்கிறார். அது காணலை. எங்கே வந்து உண்மை இருக்கோ அந்த விஷுவல் ஆர்ட்ஸில் அங்கே தான் வந்து நம்ம பார்க்கணும், ஒரு தனித்தன்மை தெரியணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், ஒரு ஆராக இருக்கணும். இதில் வந்து இலக்கிய படைப்புகளும் உள்ளடக்கினது தான்றது பெஞ்சமின் ஒரு ஆர்கியூமெண்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த டெக்னிக்கல் பேஸஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஆர்டிஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் கான்செப்ட்ஸில் நியூவாக வந்திருக்கணும். இவரோட இன்னொரு எஸ்ஸேயான த ஆத்தர் அஸ் ப்ரொடியூசரில் அவர் வந்து பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் ப்ராக்டிஸை பற்றி பேசுகிறாரு. அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியூ டெக்னாலஜிலாம் வந்து ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான். ஆனால் ஏற்கனவே நடந்த புரட்சிகளுடைய விளைவுகள் இதுலேருந்து வருமானது தெரியல அப்படின்றதும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் பெஞ்சமினை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்னென்னா, இந்த ஆர்டிஸ்டிக் ரெவல்யூஷனரிஸ்லாம் வந்து ஆர்டிஸ்டிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்க நேரம், அவங்க காலகட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.